ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா எல்லாருக்குமே கேசரி பண்ணி சாப்பிட கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணிக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஷாக் ஆகி என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே ரோகிணிக்கிட்டே கேட்பாங்க, என்னம்மா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே எனக்கே புரியல ஆண்டி அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட ரோகிணி சொல்லுவாங்க. மீனா, எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்களை இதெல்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சொல்லுவாங்க. ஏங்க இன்னும் அந்த நல்ல விஷயத்தை மறைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் சொல்லுவாங்க. மீனா சொல்லும்போது, என்னது நல்ல விஷயமா, நான் என்னத்தை மறைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கர்ப்பமாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, நான் அப்படி உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக ரோகிணி மீனா கிட்டே பேசுவாங்க. அப்போது நீங்கள் மாசமா இல்லையா அப்படின்னு சொல்லி மீனாவும் கேட்பாங்க. எதுக்காக இப்படிலாம் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்பாங்க. உடனே நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போனதை சீதா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல் போனதை வச்சு இந்த மாதிரி நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கணும் இந்த விஷயத்த தனியாக. இப்படி எல்லார் முன்னாடி சொல்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பயங்கர கோபமாக பேசுவாங்க. இல்லை, நீங்கள் இப்படிலாம் மாசமாக இருப்பீங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் இதுக்காக மட்டும்தான் போவாங்கன்னு நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லோரும் முன்னாடியுமே திட்டுவாங்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, நல்ல விஷயம்னு நினச்சி தானே பண்ணா, சரி விடுங்க, இதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மீனாவும் பயங்கரமாக வருத்தப்படுவாங்க, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி. முத்துவும் உடனே ஆறுதல் சொல்லுவாங்க. சரி விடு, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே எல்லாமே பண்ணு, தேவையில்லாதெல்லாம் எதுவும் பண்ணிகிட்ருக்காது அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லுவாங்க. அடுத்து மனோஜும் ரோகிணியும் தனியாக ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. ரோகிணி மனோஜ்கிட்ட, நம்ம ஜென்ரலாக ஒரு செக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி மனோஜும் கோச்சிப்பாங்க. கோவப்பட்டு பயங்கரமாக கத்துவாங்க. என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நம்புகிறேன், நீ நம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்பிக்கை இருக்கிறதுலாம் இருக்கட்டும், காலகாலத்தில் நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சொல்லுவாங்க. சரி, நமக்கு என்ன வயசாகிடுச்சு, அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனோஜும் பயங்கரமாக கத்துவாங்க. அப்படியே பேசி ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக சண்டை வந்துட்டு மனோஜ் வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சாரி சொல்லிப்பாங்க. இருந்தாலும் மனோஜ் தனியாக வெளியில் போய் உட்காந்துருப்பாங்க. அப்போது விஜயா கேட்பாங்க, என்னாச்சு, ஏன் தனியாக உட்காந்துருக்கு அப்படின்னு. ரோகிணி என்கிட்ட ஒரு மாதிரியாக பேசுகிறா, என்னென்னவோ கேட்குறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு விஜயா ரோகிணிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுவாங்க. உன் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, நீ நல்லா மனோஜை பார்த்துக்கிறன்றதுனால தான் உன் மேலே எனக்கு தனி பாசமும் மரியாதையும் இருக்குது. இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, என் பிள்ளைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், தயவு செஞ்சு இனிமேல் உங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கிட்டே விஜயாவும் சொல்லிட்டு போயிடுவாங்க.